விடுதலைக்காக போராடி தன்னுயிரின்றி தியாகம் செய்த மாபெரும் தியாகிகளின் ஒருவராக நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த வீரன் அழகுமுத்துக்குமன் அவர்கள் திகழ்கின்றார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய காரணத்தினாலே 1757ஆம் ஆண்டு அவர் பீரங்கி முனையிலே வைத்து கட்டி வைக்கப்பட்டு பீரங்கி குண்டுகளால் சுடப்பட்டு ஒரு உடல் முழுக்க சிதறடிக்கப்பட்டது. இந்த 263 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய நினைவில் போட்டுகின்ற வகையில் அவருக்கு நம்முடைய அஞ்சலிகளை இதே மூலமாக நாம் செலுத்துகின்றோம். அவர் வாழ்ந்து காட்டிய தேசபக்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நேரத்திலையும் சவால்கள் வருவது இயற்கை. இந்த வரக்கூடிய சவாலை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம், அதை எப்படி நாம் வென்று காட்டுகிறோம் என்பதுதான் ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு அமைப்பினுடைய வெற்றியை அமைந்திருக்கிறது. உலக யுத்த நேரத்திலே ஜப்பானில் குண்டுகள் போடப்பட்ட போது இனி ஜப்பான் முன்னேறவே முடியாது, அழிந்து போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு உலக நாடுகள் மத்தியில் இருந்து. ஆனால் ஜப்பான் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஜப்பானியர்களும் இந்த துயரத்திலிருந்து மீண்டே தீர்வோம், உலகத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு பலம் பொருத்தவர்களாக மீண்டும் நாம் உருவாகும் என்று உறுதி கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சபதம் நிறைவேற்றப்பட்டு உலகில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த வளர்ந்த நாடுகளிலே ஒன்றாக ஜப்பான் திகழ்கிறது. இஸ்ரேல் நாடு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்கள் துரத்தடிக்கப்பட்டார்கள், உலகம் முழுக்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். யூதர்களை கொல்றது ஒரு பொழுதுபோக்காகவே கருதப்பட்டது. யூதர்களை கொன்னா பரிசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட ஹிட்லர் கொண்டவருடைய ஆட்சி காலத்தில் தான் இருந்தது. 1000 ஆண்டுகளாக அவர்கள் சபதமேற்றார்கள். நாடு இல்லாமல் ஆக்கப்பட்டது, இனம் இல்லாமல் அழிக்கப்பட்டது, அவருடைய மொழி அழிக்கப்பட்டது. எல்லாம் இருந்த பிறகும் கூட மீண்டும் நாம் இஸ்ரேலை உருவாக்குவோம், யூத தேசத்தை உருவாக்குவோம் என்று சபதமெடுத்தார். 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக அதனை சாதித்து காட்டினார். ஆகவே சவால்கள் வருவது இயற்கை, அந்த சவாலை வென்று காட்டுவது வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஒன்று, உலகே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோய். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நாட்டை மீட்டுக் கொண்டு வருவது, மக்களை காத்து வருவது, அது ஒரு குணம். இந்த சூழ்நிலையிலும் கூட எல்கையில் நம்முடைய நாட்டினுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய சீனத்தை எதிர்கொண்டு சீனத்திற்கு சரியான வகையிலே நடவடிக்கை எடுப்பது, பாடங்கள் படித்து வைப்பது, இதெல்லாம் கூட ஒரு சவாலாக பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இரட்டை சவால்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆத்ம நிர்மான் பாரத் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். சுயசார்பு இந்தியா, நாம் நம்மை சார்ந்து நிற்க வேண்டும்
எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு நாட்டை சார்ந்துதான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடாது. இந்த நிலையை எடுத்து ஒவ்வொரு இந்தியரும் இந்த ஆத்ம நிர்மான் பாரத் உருவாக்கக்கூடிய வகையில், சுயசார்பு இந்தியாவை உருவாக்கக்கூடிய வகையில் தத்தமது பங்களிப்பை அளிக்க முடியும் என்கின்ற ஊக்கத்தை தந்து, உற்சாகத்தை தந்து அதனுடைய பாதையில இன்று பயணமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விவசாயிகளாக இருந்தாலும் சரிதான், தொழிலாளர்களாக பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த துறையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் அதிலிருந்து மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்திலே தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய்க்காக மட்டும் இதை கவனம் கொடுக்காமல் நிரந்தர வளர்ச்சி பெற்ற இந்தியாவை இதன் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக 21 லட்சம் கோடி ரூபாய்களுக்கான திட்டத்தை பிரதமர் அவர்கள் அறிவித்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும்போது சுயசார்பு இந்தியாவினுடைய படிகளில் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர்கள் திட்டம் வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சீனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சீனத்தின் மூலமாக வந்த பிரச்சனைகள், அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு சுயசார்பு இந்தியா திட்டம் வகுக்கப்பட்ட காரணத்தினால ஹீரோ சைக்கிள்ஸ் அவங்க ஏறக்குறைய 900 கோடி ரூபாய்க்கான மூலதனத்தை சீனத்தில் செய்ய போறதாட்ட அறிவிச்சிருந்தாங்க. இப்போது அது சீனத்திலிருந்து மாற்றப்படுகிறது. சுயசார்பு இந்தியா, கௌரவமிக்க இந்தியா, தன்மானமிக்க இந்தியா உருவாக முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆப்பிள் நிறுவனம், சீனத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஆப்பிள் நிறுவனம் $1 பில்லியன் தன்னுடைய மூலதனத்தை இந்தியாவில் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். சுயசார்பு அப்படின்னு வரும்போது நம்மால் எவையெல்லாம் முடியுமோ அவை அனைத்தும், விவசாயமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும், நம்முடைய மக்களால் எவையெல்லாம் சாதிக்க முடியுமோ அது அனைத்தும் நம்மை கொண்டு சாதித்துக் கொள்வது. அதற்கு மேலாக அறிவுபூர்வமான ஆக்கபூர்வமான விஷயங்கள் தேவைப்படும் போது, குறிப்பாக சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், லெதர், டெக்ஸ்டைல்ஸ், டூரிசம், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தேவைப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டினுடைய புத்தி கூர்மையாக இருந்தாலும் சரிதான், பொருளாக இருந்தாலும் சரிதான், அதை பயன்படுத்திக் கொண்டு நம் தயாரிப்புகளாக உலக நாடுகள் மத்தியிலே உலாவ வைப்பது, நம் பொருளை பிறர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவது. அந்த முறையில் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் 750 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய அரசாங்கம் 59 பட்டியல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் சீனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஆப் இதெல்லாம் நம்ம தவிர்ப்பது நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்பதை
அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேலாக 30 ஆப். அதை பயன்படுத்தாத எப்படி நாம சுயசார்பு நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கவனம் கொடுக்குறாங்க. ஆகையினால நம்முடைய பயணம் நம்மை சார்ந்த முன்னேற்றத்திற்கு தயாராகி இருக்குது. 2022க்குள்ளால 175 ஜிகாவாட் சோலார் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயித்து அந்த வேலைகள் நடக்குது. இந்த சோலார் பிளேட்டெல்லாம் வந்து சீனத்திலிருந்து இறக்குமதி ஆகிடுது. அதெல்லாம் வந்து நாம் வந்து தவிர்த்து நம்முடைய சுய தயாரிப்புகளை, உள்நாட்டு தயாரிப்புகளை, அதுக்கு மேலே தேவைப்பட்டதுன்னா சீனா மற்ற முறையில் அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி எப்படி உற்பத்தியை பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கவனம் கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த டிக்டாக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப் இப்போ நவீன காலத்தில் அது வந்து ரொம்ப பெரிய அளவில் இளைஞர்களால் விருப்பப்படக்கூடிய விரும்புகின்ற ஒரு ஆப்பாக இருந்துட்டு இருக்குது. அது தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருச்சியை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க வந்து சில்5 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அது அமைஞ்சிருக்குது. இதே போல இளைஞர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய பார்வையை விஞ்ஞானபூர்வமான பார்வையாக மாற்றுங்கள். சாதிக்க பிறந்தவர்கள், உங்களால் தான் நாட்டை வாழ வைக்க முடியும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் விடுத்த அந்த அறைகோல் ஏற்கப்பட்டு இன்னைக்கு இளைஞர்கள் தன்னுடைய கவனத்தை ஆராய்ச்சிகளிலும் கூட ஈடுபடுத்தி வருவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆத்ம நிர்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக 20 லட்சத்தி 21,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. 97,000 கோடி, 20,97,000 கோடி, 21,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து முதல் கட்டத்துக்கு 5,94,550 கோடி ரூபாய்க்கான திட்டங்களும், இரண்டாம் கட்டத்துக்கு 3,10,000 கோடிக்கான திட்டங்களும், மூன்றாம் கட்டத்துக்கு 1,50,000 லட்சம் கோடி திட்டங்களும், 4-5 கட்டங்களுக்கு 48,000 கோடி திட்டங்களும், ரிசர்வ் வங்கி அளித்துள்ள சலுகைகளுடைய மதிப்பு மூலமாக 8,01,203 கோடிக்கான திட்டங்களும், பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டம், கரீப் கல்யாண் திட்டம், அது மூலம் மட்டும் 1,92,000 கோடிக்கான திட்டங்களும், மொத்தமாக 20,97,000 கோடி ரூபாய், 21,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான சில நிகழ்வுகள். மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு, விவசாயிகள் விளைய வைக்கக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படின்ட்டு கொள்முதல் செய்வதற்காக, உற்பத்தி பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக 74,300 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அதே போல பால் உற்பத்தி பாதிக்கப்பட்ட போது தேவையில்லாமல் போச்சு. இந்த ஊரடங்கு காரணமாட்டு, ஊரடங்கு காரணமாக ஏறக்குறைய 25% பாலினுடைய தேவை குறைஞ்சு போச்சு. அதனால அரசாங்கம் பால் வாங்கி 560 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. அதே போல
பிரதம மந்திரியுடைய கிசான் நிதி திட்டம் 6000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய திட்டம். அது மூலமாக 2 மாசத்துல மட்டும் 18,700 கோடி ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்குது. கடந்த 2 மாசத்துல மட்டும் பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 6,400 கோடி ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. விளைய வைக்கக்கூடிய பொருளை நாம வாங்காம போனோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே மிகப்பெரிய இழப்பாக விவசாயிகளுக்கு சேரும். வாங்கக்கூடிய பொருளை பாதுகாக்காம போனோம் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தில் பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, அவங்க வாங்கக்கூடிய, கொள்முதல் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை எப்படி வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். திறந்த வெளியிலேயே வைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் இருக்கு. காரணம் என்னன்னா போதுமான அளவுக்கு கிட்டங்கிகள் கிடையாது. ஆனால் இந்த கிட்டங்கிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உள்கட்டமைப்பு 1 லட்சம் கோடி ரூபாய்களுக்கான திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாய உற்பத்தி நிறுவனங்கள், ஆரம்ப தொடர்நிலை நிலையம் போன்றவற்றுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான அம்சம். உணவுப் பொருளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய அல்லது விவசாயிகள் வைத்திருக்கும் போது அது பிளாக்ல வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கும். அதனால அவங்க உடனடியாக விற்க வேண்டிய தேவைகள் வந்துட்டு இருக்கும். உடனடியாக விற்கும்போது அதுக்கு போதுமான அளவுக்கு விலைகளும் கிடைக்காம இருக்கும். இப்போ பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில ஒரு புறத்துல வாங்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உள்ளடக்கி வைப்பதற்காக கிட்டங்கிகள் பதிலிடப்படுவதற்கு கூடியவர்கள் குளிர் 12 வசதி கொண்ட கிட்டங்கிகள் கிட்ட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறத்துல தேசிய பேரிடர் அல்லது பஞ்சம் வந்தால் ஒழிய அல்லது மிகப்பெரிய விலையேற்றம் வந்தால் ஒழிய விவசாயிகள் இவ்வளவுதான் நீங்க பொருட்களை வைத்திருக்கலாம் என்கின்ற விதிமுறையில் மாற்றம் கொண்டு வரும். இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். விவசாயிகள் அவருடைய பொருளை அவர் விரும்புகின்ற காலத்தில் விரும்புகின்ற விலை வரும் வரைக்கும் வைத்து விற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இந்த அதிகாரத்தின் மூலம் மட்டும் கிடைக்கிறது. சுய ஊரடங்கின் காலகட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய அளவு ஏறக்குறைய 74,300 கோடி ரூபாய்க்கான பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது. அதே போல பால் கூட்டுறவு வங்கிகள் அவங்க செலுத்த வேண்டிய வட்டி கடன்ல 2% குறைச்சாங்க. 2% குறைக்கப்பட்ட காரணத்தினால 2 கோடி விவசாயிகள் அதன் மூலமாக அவங்க பயன்பெற்று இருக்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சியில தனியார் பங்களிப்பு நாம அனுமதிக்கிறோம். இதுக்கு முன்னாடி கிடையாது. இனி விண்வெளி ஆராய்ச்சியிலும் தனியாருடைய பங்களிப்பு இருக்க முடியும் அப்படிங்கிற சீர்திருத்தத்தை நாம சட்ட சீர்திருத்தத்தை நாம் கொண்டு வந்துக்கிறோம். குறு தொழில் நிறுவனங்கள், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அந்த நிறுவனங்கள் அவங்க உணவு பதனிடும் நிலையங்கள் அமைத்துக் கொள்வதற்காக 10,000 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழைகளுக்கு தொழில் இல்லாம அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. மன்ரேகா திட்டம் மூலமாக, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது.
இப்போது நம்முடைய பிரதமர் அவர்கள் அந்த நிதியை 1 லட்சம் கோடியாக உயர்த்தி அந்த ஏழை விவசாயிகளுடைய சம்பளத்தையும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 20 ரூபாய் அதிகப்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் 70.32 லட்சம் விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டது. இந்த பீரியட்ல மட்டும் இவ்வளவு கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியினுடைய அளவு 68,870 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய தொகை இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளால இதுக்கு முன்னாடி கொடுத்தது கிடையாது. இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள நிகழ்த்தப்பட்டது. நீல புரட்சி மீன்வளத்துறையை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்ஸ்ய சம்பத் யோஜனா அப்படிங்கக்கூடிய திட்டத்தில் பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா திட்டத்தில் 20,050 கோடி ரூபாய்க்கான திட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்குது. இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு 9,407 கோடி ரூபாய், மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு 4,880 கோடி ரூபாய், பயனாளியினுடைய பங்கு 5,263 கோடி ரூபாய், மொத்தம் 20,050 கோடி ரூபாய் திட்டம் நடைபெறப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஐ ஓபனர், எல்லாருடைய கண்ணையும் திறந்த ஒரு விஷயம். இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல வந்து வாழ்வாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கொரோனா பீரியட்ல தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு குடும்ப அட்டை, தனியாக அவங்களுக்கு குடும்ப அட்டை, புலம்பெயர்ந்த தொழிலாளர் எந்த ஸ்டேட்ல வேணாலும் அதை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. எல்லா ஸ்டேட்லையும் பயன்படுத்தல, குறிப்பாக தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை அந்த திட்டத்தில் வந்து 20 மாநிலங்களிலிருந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. மார்ச் 2021 உள்ளால நாடு முழுக்க இது நடைமுறைப்படுத்தப்படும். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, அதிலையும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் ஏழைகளுடைய வாழ்க்கையை வலுப்படுத்துவதற்காகவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. 2020 ஜூன் 28 வரைக்கும் 39.89 கோடி மக்களின் வங்கி கணக்குகள், ஏறக்குறை 40 கோடி மக்களுடைய வங்கி கணக்குகளில் 64,500 கோடி ரூபாய்கள் கணக்கிடப்பட்டது, செலுத்தப்பட்டது. உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்காக மேக் இன் இந்தியா திட்டத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டது. விவசாயத்தை ஊக்கப்படுத்த துணை தொழில், விவசாயம் மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த சிறு தொழில்கள், ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன தொழில்கள், அதை மேம்படுத்தணும். குறிப்பாக வந்து கால்நடை பராமரிப்பு, அதுக்காக ஜூன் 24க்குள்ளால கால்நடை கட்டுமான முன்னேற்றத்திற்காக 15,000 கோடி ரூபாய்கள் வழங்கப்பட்டுள்ளது. விவசாய கட்டுமான நிதி, விவசாயம் சார்ந்த கட்டுமானங்கள், குளங்கள், கிணறுகள், இது போல உள்ள எல்லா விஷயங்களையும் மேம்படுத்துகிறது. அதுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டது. அதே போல
நிலக்கரி, இந்த நிலக்கரி சுரங்கங்கள் 41 நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக ரீதியான சுரங்க பணிகளுக்காக துவக்கப்பட்டு இது மூலமாக 33,000 கோடி ரூபாய்கள் வருமானம் பெறக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல வணிக மற்றும் சிறு குறு தொழில்களை ஊக்கப்படுத்துவதற்கு சில சின்ன தொழிற்சாலைகள் அவங்களால நடத்த முடியல, நிதி பெறக்கூடிய அளவில் சூழ்நிலைகளும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 2 லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு 20,000 கோடி ரூபாய் பங்களிப்பு கொடுக்கப்படுது. இது ஜூன் 24 அறிமுகப்படுத்தப்பட்டு அதுவும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் விவசாயிகள் மத்தியில் நபார்டு வங்கியின் மூலமாக அதை சார்ந்த நிறுவனங்களுக்கு 30,000 கோடி ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழிற்சாலைகளுடைய வரையறை, எது சிறிய தொழில், எது குறுகிய தொழில், எது நடுத்தர தொழில், அதுக்கான வரையறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி 25 லட்சம் இருந்தால் அது மைக்ரோன்னு இருந்தாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் வரைக்கும் மூலதனம் இருந்தாலும் கூட அது மைக்ரோன்னு கொண்டு. முன்னாடி 5 கோடி ரூபாய் இருந்தாருன்னு சொன்னால் சிறு தொழில் அப்படின்றது, இன்னைக்கு அது 10 கோடியாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் மீடியம் 250 கோடி ரூபாய், 5, 50, 250 கோடி ரூபாய்க்கான அளவு மாற்றப்பட்டிருக்கு. கரீப் கல்யாண் யோஜனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 116 மாவட்டங்களில் 125 நாளில் 6 மாநிலத்தில் 50,000 கோடி ரூபாய்க்கான பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. ரொம்ப குறுகிய காலம், ஏறக்குறைய 4 மாதம். 4 மாதம் ஏப்ரல்ல இருந்து ஜூனுக்குள்ள மொத்தம் 90,000 கோடி ரூபாய்க்கான பொருட்கள் விநியோகிச்சிருக்குது. 80 கோடி மக்களுக்கு ரேஷன் இலவசமாக வழங்கப்பட்டிருக்குது. அதுபோல நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய வகையில் துரித நடவடிக்கைகள், வெளிநாட்டிலிருந்து நிதியை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளில் மாற்றம், அது குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோமேட்டிக் ரூட்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு சேர்ந்து நேரடியாகவே அவங்க பண்ணி ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்துருக்கலாம். அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் பெரிய அளவில் இருக்காது. நேரடியாக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஆட்டோமேட்டிக் ரூட், அது மூலமாட்டு முன்னாடி 49% தான் வரலான் இருந்தது. இப்போ அதை 74% உயர்த்தி இருக்கிறாங்க. தனியார் விமான சேவைகள் துவக்கப்படுது. அந்த தனியார் விமான சேவை விமானங்கள் மட்டும் கிடையாது, விமான நிலையங்கள், இந்த மாதிரி விமான நிலையங்கள் மேம்படுத்தக்கூடிய வகையில் குஷிநகர் ஏர்போர்ட், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஏர்போர்ட்டை மேம்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்குது. அதே போல் ஜீவால் ஏர்போர்ட் மேம்படுத்துகிறாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய தொடர் பணிக்காக அவங்க இருக்கக்கூடிய குறிப்பாக ஆட்டோமேட்டிக் கடன் அளித்தல், அவங்க ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் படி போகாமல்
குறுகிய நிலையில் அவங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேரண்டி கார்டு அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதிகள் கொடுக்கக்கூடிய வேலைகள் போகப்படுது. ஜிஎஸ்டியில் வந்து பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த விதிமுறைகள் நிறைய மாற்றப்பட்டது. 2020 ஜூன் 12 வரை ரத்து செய்யப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரிக்கான பதிவு அவ்வளோ காலத்துக்குள்ளால முடிக்கணும், ஜூன் 12க்குள்ளால. இப்போ அது வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. வரி செலுத்த தேவையற்ற நிறுவனங்கள் வரி செலுத்த வேண்டியது 30ஆம் தேதி கொடுக்கணும். வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை அவங்க வந்து கணக்கு ஒப்படைக்கணும். இந்த கணக்கு ஒப்படைக்கக்கூடியவர்களுக்கு வந்து செப்டம்பர் 30 வரை அளிக்கலாம். ஆனால் அந்த காலம் கொடுக்கப்படுகிறது. வரி செலுத்தக்கூடிய நிறுவனங்கள் 10,000 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கட்டணத்தை வந்து 500 மாற்றிருக்காங்க. ரொம்ப பெரிய மாற்றம் இது. 9,500 ரூபாய், 10,000த்தில் 9,500 ரூபாய் அழிக்கப்பட்டு வெறும் 500 ரூபாய் கட்டினா போக முடியும். அதேபோல் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளால தாக்கல் செய்யாமல் இருந்தாங்கன்னு சொன்னால், தாக்கல் செய்தார்கள் என்று சொன்னால் மே, ஜூன், ஜூலைக்குள்ளால அவர் செலுத்த வேண்டிய வட்டி தள்ளுபடி செய்யப்படுது. 5 கோடி விற்று முதல் கொண்ட சிறிய வரி செலுத்தக்கூடியவர்கள் அவங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கான கணக்கை ஜூலை 6க்குள்ள கொடுத்தால் அவங்களுக்கு வட்டி இல்லை என்பதும் அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 30 வரை தாக்கல் செய்வதற்கான வருடாந்திர தாமத வட்டி 18% இருக்கிறது வந்து குறைச்சி 9% அறிவிக்கப்பட்டது. இது எல்லாம் துவண்டு கிடக்கக்கூடிய தொழில்கள், எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் களப்பணியில் தங்களை மீண்டும் ஈடுபடுத்தி ஒரு எழுச்சி பெறக்கூடிய அளவில் இந்த திட்டங்கள் வந்து தற்காலிகமான விஷயம் அல்ல. இன்றைக்கு கொரோனாவிலிருந்து மீண்டா போதும் அப்படின்னு நிரந்தரமான ஒரு வளர்ச்சிக்கான திட்டமாக இது வகுக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் இந்த சுயசார்பு இந்தியா என்று சொல்வது இதனுடைய தாக்கம், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அது வந்து இன்னும் 2-3 வருஷம் போனால் தான் நமக்கு தெரியும். இதில் வரக்கூடிய எழுச்சி, அதனை சார்ந்த அடுத்த திட்டங்கள். அதனால் வந்த துயரத்தை சமாளிக்கிறது மட்டும் கிடையாது, வருகின்ற பாரதத்தை எப்படி வளம் நிறைந்ததாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு பிரதமர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து ஒட்டுமொத்த நாடும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் மத்தியில் தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த டிக்டாக் உள்ளிட்ட ஆப்பை வந்து மத்திய அரசு பேன் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆப் திரும்பவும் வந்திருக்கு. வேற வழியில் அந்த ஆப்பை திரும்ப பொதுமக்கள் உபயோகப்படுத்துறாங்க. அப்போ மத்திய அரசு சட்டங்களை கடுமையாக்கணுமா, விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? 2 விஷயம். ஒன்று வந்து சட்டம், மற்றொன்று வந்து விழிப்புணர்வு. சட்டம் போட்டு பழைய காலத்தில் எம்ஜிஆருக்கு பாட்டு உண்டுல, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. சட்டமும் தேவை, அதை விட முக்கியமாட்டு இதை நான் செய்ய மாட்டேன், ஏற்க மாட்டேன் என்கூடிய மனநிலை, ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் கொண்டு வந்து ஒரு கட்டாயமான ஒரு தேவை. அது இன்னைக்கு வந்து உருவாகிறது, எல்லாருக்கும் மத்தியிலையும் அது உருவாகி ஒரு வரவேற்கப்படும். தமிழ்நாட்டில் கொரோனாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே நடவடிக்கை. இது வந்து யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு, இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஃபோன் வந்தது, ரொம்ப மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் வந்து குணமாகி வீடு வந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் வந்துச்சு. நேற்று ராத்திரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க, என் மனைவி, நான் அது கூட இதெல்லாம் போட்டிருந்தேன், 40 வயசு கூட ஆயிருக்கு அந்த அம்மாவுக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருந்தாங்க.
நேற்று ராத்திரி வந்து அவங்கள வந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. குணமாகக்கூடியது நிறைய வந்துட்டு இருக்கு, பரவக்கூடியதும் வந்து அதிகமாகுது. அடிப்படையான தேவை வந்து நம்முடைய சுய கட்டுப்பாடு கட்டாயமாக நமக்கு தேவை. இன்னும் வரக்கூடிய காலம் வந்து இதை விட மோசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் மருத்துவ விஞ்ஞானிகள் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நாம மனதில் எடுத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ டோட்டல் லாக்டவுன் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. மக்கள் அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லவில்லை, ஒரு அரசாங்கம் சொல்லுது. பாருங்க, களத்தில் நின்ற அமைச்சர்களுக்கு வந்து இன்னைக்கு தொற்று. ஒரு அமைச்சருடைய உடல்நிலை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்து கூட இன்னைக்கு செய்தி நாம் எல்லாரும் களப்பணியில் இருந்தாலும் கூட அதே போல எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிஜேபியில் உள்ளவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திமுக உள்ளவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா வேறுபாடுகளும் ஜாதி மத மொழி அரசியல் எல்லாத்துக்கும் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் யாரும் சொல்றது கொண்டு இல்லை. இதில் அரசியல் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. ஆனாலும் சமூக தொற்று ஏற்படவில்லை முதலமைச்சர் மறுக்கிறார். அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பார்வை தமிழ்நாட்டில் வந்து இப்போ சமூக தொற்று வந்து இந்த கொரோனாவில் பரவிட்டா பரவாயில்லையா? முதலமைச்சர் அப்படி சொல்லிட்டு அமைச்சர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன பரவாயில்லன்னு சொல்றாரு. நாம வந்து ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே முதல்ல 16 பேர் தான் இருந்தாங்க, இப்போ வந்து 1250 பேர் இருக்காங்க. நாகூர் டவுனில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது, எந்த இடத்துல பார்த்தாலும் கொரோனா. நாகூரில் மட்டும் கிடையாது. நான் நேற்று முன்தினம் வந்து மாவட்டத்தில் பல பகுதிகளுக்கு போயிட்டு வந்தேன். எல்லா இடங்கள்லையுமே அங்கங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் நமக்கு வராமல் பாதுகாத்துறது, நமக்கு வந்து பிறருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு நாம் வந்து சமூக பரவல் ஆகியிருக்கா இல்லையா? ஆமா, அது என்ன கணக்கீடு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சமூக பரவல் அப்படின்றது ஒரு வார்த்தை, அதுக்கு எப்படி இருந்தா எந்த அளவுக்கு வந்தா சமூக பரவல் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போ இந்த அலைபேசியிலாம் வரக்கூடிய சவுண்டை நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். முன்னால சொன்னால் வார்த்தைகள் வேறு, இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேறு. அதாவது ஒரு விஷயங்கள் பரவுதா பரவலையா, சமூக பரவல் இருக்குங்கிறத முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இது சமூகத்தோடு இணைஞ்சு போனீங்கன்னாக்க அந்த பரவல் வரும் அப்படிங்கிறத தானே தனிமைப்படுத்திக்கிட்டோம். இப்போ சமூக பரவல் அது ஒரு டேர்ம், அவ்வளோதான், அது ஒரு வார்த்தை. ஆனால் அதனுடைய அளவு என்னங்கிறது எனக்கு தெரியல. அதாவது எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லாமல் வெளிநாட்டில இருந்து வராமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு வந்தனா அது வந்து சமூக பரவல் சொல்றாங்க. பல கேசஸ் அப்படி தானே வந்திருக்கு. அதில் வந்து இப்போ வந்து காற்றுல பரவதற்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ விஞ்ஞானிகள் அதையும் சொல்கிறாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. வரக்குள்ள வாய்ப்புன்னு இருக்கலாம். மற்ற மாநிலங்களில் கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்கள் அடுத்த வருஷம் வர ஜூன் மாதம் வர இது விட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி உடனே நினைக்கிறீங்களா? இது தேவையாது. அதாவது அவங்க அறிவிச்சுட்டாங்க. ஏன் நாம் வந்து 1 வருஷ காலத்துக்கு நாம் வந்து கவனமாக இருக்கக்கூடாது. அது அறிவிக்கணும்னு கூட தேவையில்லை. அறிவிக்கிறது ஒன்று, கேரள அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய மாநிலத்தினுடைய சூழ்நிலைக்கு தக்கபடி தேவைக்கு தக்கபடி அதை அவங்க அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து இந்த சூழ்நிலைகள் கட்டாயமாக இன்னொரு 2-3 மாதத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியுது. அது இன்னும் கூடிச்சுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. சோதனை வந்து அதிகப்படுத்தணும், எல்லாமே அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன லிமிட்டு கிடையாது. இப்போ சோதனை அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் உடல் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் சோதனை பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. திருப்பி அவர் குணமாகும் போது சோதனை பண்ணி தான் அனுப்புகிறாங்களா அனுப்பலையா எனக்கு தெரியல. சாதாரண உள்ள மருத்துவ முறைகள் வந்து பார்ப்பாங்க. சோதனை பண்ண ஆளுக்கு 2-3 தடவை சோதனை பண்ண வேண்டிய தேவை வரும்போது மற்றவங்களுக்கு அது வந்து அந்த சோதனை நடத்தக்கூடிய வந்து அளவு குறையும். அதுவும் இருக்குது.
எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும். கடந்த போன தடவை பிரஸ் மீட்டில் சொன்னீங்க ஸ்டாலின் மீது கொலை குற்றம், அதாவது கொரோனாவை பரப்புறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தாலும் சொன்னீங்க. இப்போ யாருமே அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு போய் சொன்னீங்க. எதுங்க ரெண்டும் மாறில அவரு இல்லை போன பிரஸ் மீட்டில் சொல்ல முடியல. கொரோனா அது அன்பழகன் எம்எல்ஏ இருந்ததுக்கு காரணமே அவர் தான், கொலை குற்றம் அப்படின்னு. சார் அது ஒரு பர்டிகுலர் கேஸில் நான் சொல்லுவேன். நான் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் அவர் பரப்புனார், கொலை பண்ணார், அது இல்லை. அவர்கள் நடவடிக்கைகள் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது. அதில் ரெண்டாவது கருத்து யாருமே சொல்ல மாட்டார். அவர் 2-3 ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவர், உடல் நிறைய உபாதைகள் உள்ளவர். அவர் களத்தில் போக சொல்லிக்க கூடாது. களத்தில் போக சொல்லியிருந்தா அவர் போனார், இல்லைன்னா அவர் செத்துக்க மாட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் அறிக்கை கொடுக்குறாரு, யாரும் களத்திற்கு செல்லாதீர்கள். நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டேன். எல்லாருக்கும் அறிவுரை சொன்ன அவரை களத்துல போக வச்சது யாரு? யார் போக வச்சா? வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஊரடங்கு போட்டா இந்த சமூகத்தோட கொரோனா பாதிப்பு வந்து நின்றுமா? இதுதான் அப்படித்தானே என்ன சொல்ல முடியல. நீங்க சந்தை சின்ன சந்தையில கூட இன்னைக்கு கொரோனா வந்துச்சு. சின்ன சந்தைகளில் கூட வந்துச்சு. கோயம்பேடுல அவன் சொல்லிட்டு இருந்தோம். வடச்சேரி யாராவது நினைச்சு பார்த்துருக்காங்களா? அப்டா மார்க்கெட் இருக்குதா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருக்குதா? அப்டா இருக்கு. மார்த்தாண்டத்தில் உள்ள சின்ன சந்தை அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பல இடங்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி நம்ம வந்து அதை ஒரு கணக்கு சொல்ல முடியல. அது கொரோனா தாக்குதலால் 2021 சட்டமன்ற தேர்தல் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. 2021 தான் 2021 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகள் வழக்கமாக தொடங்க வேண்டிய காலகட்டங்கள். ஆனால் இது எல்லாமே கொரோனான்னு போயிட்டு இருக்கு. இதை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இதை அதை கொரோனாவை வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம்னு நான் வந்து சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் வேற வழி இல்லாமல் வேற பிரச்சாரங்கள் செய்ய முடியாமல் பல கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதே வந்து அரசியலாக மாற்றுறாங்க. அந்த வேலைகள் பண்ண வேண்டாம். இல்லை கேரள கவர்மெண்ட் வந்து இல்லை 2021 சட்டமன்ற தேர்தல் நடத்தணும்னு சொல்லி நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா? முறைப்படி சட்டமன்ற தேர்தல் வர்றது நல்லது. இந்த கேரள கவர்மெண்ட் சொல்கிறத பார்த்தா ஜூலை வரை அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அப்போ நமக்கு வந்து ஜூலையில் நமக்கு மே மாதம் எலெக்ஷன் வர வேண்டிய டைம் இல்லையா? அங்கேயும் அப்படிதான். அங்கேயும் அங்கே தான் வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அவங்க சொல்லக்கூடிய கணக்கை பார்த்தா அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் டேட்டை தாண்டி தானே இந்த ஆண்டுக்குள்ளாலே நமக்கு வந்து பீகார் எலெக்ஷன் வருது. அப்போ அந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடத்த போகிறாங்க நாம் பார்க்கணும். ஷெட்யூல் படி நடக்கும் அப்படிங்கக்கூடியது சொல்லியிருக்கிறாங்க. ஷெட்யூல் படி நடக்கும்னு நாம் வந்து அவங்க சொன்னாலும் கூட என்னுடைய மனசில் தனிப்பட்ட முறையில் இது வந்து வேற யாருக்கு பிஜேபிக்கு கருத்து மற்றவங்களுடைய கருத்து என்னுடைய மனதில் என்ன தோணுது, ஒரு வேளை பீகாரில் வந்து பரவல் கூடிச்சுன்னு, ஒரு வேளை கூடிச்சுன்னு சொன்னால் திட்டமிட்டபடி நீங்கள் எலெக்ஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு கேட்க முடியாதுங்க. அப்போ அந்த கால சூழ்நிலையில் ஒரு வேளை தள்ளி வைக்கலாம். அது அந்தந்த ஸ்டேட் அந்த சூழ்நிலை அதை நம்ம சொல்ல முடியும். எஸ்எஸ்ஐ வில்சன் கொலை வழக்கில் என்ஐஏ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க 6 பேர். அது வந்து அந்த நீதி வந்து விரைவில் கிடைக்கும் நம்புறீங்களா? கிடைக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் நிறைய பேர் அது மறந்தாச்சு. வில்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு. இந்த வழக்கில் வந்து 20 பேருக்கு மேலே, அதாவது இந்திய அளவில் 20 பேருக்கு மேலே வந்து தொடர்பு இருக்கிறதாக வந்து போலீஸ் விசாரணையிலையும் தெரிஞ்சது, அவங்களையும் சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ 6 பேர் மட்டுமே குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அந்த 20 பேர் டெல்லியில் இருந்திருக்காங்க, மும்பையில் உள்ள தீவிரவாதிகளோடு வந்து அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு, பெங்களூர், இப்படி இந்தியா லெவலில் அவங்க தொடர்பு இருக்கும்போது அதெல்லாம் இவங்க கொண்டு வராமல் 6 பேரோட அதை நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? அது நாம் அதை படித்து பார்த்தா தான் தெரியும். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து பார்த்தா தான் தெரியும். படித்து பார்த்தா நான் சொல்லுவேன். சாத்தான்குளம் வியாபாரிகள் கொலை வழக்கில் சிபிஐ வந்து இன்னைக்கு விசாரணை தொடங்கி எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து நிறைய நாம் கடந்த பிரச்சனை கூட அதை வந்து வரவேற்றேன். இப்போ நான் சொன்ன வரவேற்கிறேன். பல பேர் ஏன் சிபிஐட்டு கொடுத்தீங்க, சிபிஐட்டு கொடுக்காம இருந்தா இங்கேயே செட்டில் பண்ணிடுவாங்க அப்படிம்பாங்க. சிபிசிஐட்ட கொடுக்கும்போது இந்த போலீஸ்காரங்க தானே அங்கே மாறுவாங்க, அங்கே உள்ளவங்க தானே இங்கே வருவாங்க, அதை சொல்லிட்டு இருப்பாங்க. லோக்கல் போலீஸ்கிட்ட கொடுத்தாச்சுன்னு சொன்னால் எல்லாம் செட்டில் ஆகிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்போ எதில் தான் பண்ண முடியும்? ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து நம்பி தான் ஆகணும். காவல்துறையினருக்கு வன்மம் அதிகரிக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது போன்ற வன்மம் அதிகரிக்க என்ன காரணம்? காவல்துறையினருக்கு நீங்கள் பொதுப்படுத்தாதீங்க. கடைஞ்ச தடவை நான் சொன்னேன், தயவு செய்து பொதுப்படுத்தி காவல்துறையை கலகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது அந்த காவல் நிலையத்திலிருந்து அதிகாரிகள் அவங்க செய்த தப்பு. 10 பேரும் ஒரே மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா? அதனால எப்படிங்க 10 பேர் இதுக்குள்ள வராங்க இல்லையா ஒரே மனநிலையில்? எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே என்ன நடந்தது அதெல்லாம் விசாரணையில் வரும்போது அது தெரியும். அது பண்ணியிருக்கவே கூடாது. அதை வந்து நீங்கள் பொதுப்படுத்தக்கூடாது. இது அதே விஷயத்தை வந்து நீங்கள் தூத்துக்குடியில் போலீஸ்காரங்க, கோயில்பட்டில் உள்ள போலீஸ்காரங்க அல்லது ராதாபுரத்தில் உள்ளவங்க இந்த பக்கத்தில் ஒன்றும் பொதுப்படுத்தக்கூடாது. இவங்க எவ்வளோ பேரை வந்து தன்னுடைய உயிரை பணையம் வச்சு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையிலேருந்து எங்கே போகிறது? இந்த தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் வசூலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 அது இப்போ உள்ள சாத்தியமாக இப்போ அந்த மாணவர்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை எப்போ வசூல் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க? இப்போ தொடங்கிடலாம். 3 கட்டணம் ஒரேடியாக கட்டாமல் 3 டைமாக கட்டணும்னு சொன்னாக்க எந்தெந்த காலகட்டம் இல்லை நீட் பள்ளிக்கூடம் திறக்கல. ஆன்லைனில் வந்து கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸில் கூட எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான கட்டணங்கள் தேவைப்படலாம். ஆனால் அது வந்து மக்களை வந்து நோக்கடிக்காத வகையில் இருக்கும். கட்டணங்கள் வந்து ஏழை எளியர்கள் வந்து சொல்லப்படுத்தும். அரசு வந்து முதல்ல ஆன்லைன்ல வகுப்பு அரசு பள்ளியில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக டிவியில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வராதிருக்கத்தக்கதா டிவியில் பண்ணுறது? இது வந்து ஆன்லைனில் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல சிக்னல் கிடைக்கலன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவங்க ஏறக்குறைய ஒரு 75% வந்து சாதாரண நடுத்தரம் அது கீழே இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்ப நுணுக்கங்கள் தெரியாது. நல்லா ஆன்லைனில் அவங்க போகிறது கஷ்டம். டிவிக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது நல்லது தான். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அட்டென்ஷன் இருக்குன்னு தெரியாது. ஊரடங்கு நீடித்து வருது, கொரோனா பரவிட்டு இருக்கு. வெறும் 1000 ரூபாய் கூட தமிழக அரசு நிப்பாட்டிட்டு, ஏன்னா ஏழைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழில் வளம் இல்லை. இது கூடுதலாக ரேஷன் கடைகள் மூலமா ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். பணம் கொடுக்கறது ஒண்ணுங்க, தொழில் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அன்றாட இப்போதைக்கு தேவைக்கு நான் இப்போ இவ்வளவு சொன்ன விஷயங்கள் அவ்வளவு நீங்க பார்த்துருப்பீங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு முழுக்க தொழில் கொடுக்கறது தான் இது. எல்லாமே முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு இதனுடைய பலனை அதே நேரத்தில் வந்து ரேஷன் கொடுக்கறது அதுவும் இதுல வருது. பிரதமர் அவர்கள் நவம்பர் வரைக்கும் இல்ல நான் அது அந்த சர்ச்சைக்குள்ளே போறேன்னாச்சு. நீங்க சொன்னதே சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டீங்க. 2 வருஷம் கழிச்சு இதனுடைய பொருளாதார சொல்லக்கூடிய விஷயம் வந்து சிறு குறு தொழில்கள் முன்னேற்றத்தை வெளிப்படையாக காட்டுறது. இம்மீடியட்டா உள்ளதுல நான் சொன்னேன். இப்ப இன்னைக்கு சாப்பிடுறது தந்ததை 3 வருஷம் கழிச்சு தான் நீங்க ரிசல்ட் கிடைக்கணும். எப்படி சொல்றேன்? இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மக்கள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கொடுத்த விஷயங்கள் நான் இன்னைக்கு சொல்றேன். ஏழைகள் நடுத்தர மக்கள் இன்னைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 1000 ரூபாய் கூட இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசு கண்டுக்கல. 1000 ரூபாய் மன்ரேகா திட்டம் இருக்குல்ல, மன்ரேகா திட்டத்துல 1 லட்சம் கோடி ரூபாய் ஆக்கி இருக்கிறது. இதுதான் காரணம். சாதாரண மக்களுக்கு இந்த பணம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1 லட்சம் கோடி ஆட்டு உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நலவாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கல. அவங்களுக்கு அரசாங்கம் மாநில அரசு அறிவிச்ச நிதிக்குள்ள கிடைக்காம இருக்குது. மாநில அரசாங்கம் தொழிலோட முடங்கிதான் கிடக்குது. இந்த அதர் ஸ்டேட்டுக்கு ஏதாவது போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அரசாங்கம் வெறும் 1000 ரூபாய் தொழிலோட முடங்கிதான் இருக்குது எல்லா தொழில்களும். கூடுதலாக ரேஷன் கடை மூலம் மீண்டும் ரூபா கொடுக்குற மாதிரி திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வரணுமா வேண்டாம்? உடனடியாக பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகளும் மாநில அரசாங்கத்தினுடைய உதவிகளும் பெரிய அளவில் துயரங்களை கம்மி பண்ணிருக்கு.
மத்திய அரசு கொடுத்துருக்கிற வங்கியில் அந்த 0 பேலன்ஸ்லேயே நிறைய பேருக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் இந்த அமௌண்ட்டில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க? ஏதாவது புள்ளி ஏதாவது இருக்கா? நம்ம மாவட்டம் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்ற ஏதாவது இருக்கா? கொரோனாவால 100 ஆண்டுகள் கொரோனாவால 100 ஆண்டுகளில் வர பொருளாதார நெருக்கடி அப்படின்னு RBI சொல்லியிருக்கு. இந்தியா பொருளாதார நெருக்கடியில் இருக்குதா? இது வந்து நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நெருக்கடி, ஒரு நாட்டுக்குள்ள நெருக்கடி கிடையாது. உலக நாடுகள் முழுக்க இது வந்து பாதிக்கப்பட்டது. தொழிலாளர் வேலை இழப்பு வந்து அமெரிக்காவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இழக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்றாங்க. ஆனால் எல்லா நாட்டு நான் அமெரிக்கா காமிச்சிட்டு நாம தப்பு இருக்காது. எல்லா நாடுகளிலும் உள்ள அந்த பாதிப்பு நம்ம நாட்டிலையும் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு மற்றவங்களை போல பாதிக்காத அளவுக்கு நாம் வந்து கட்டுப்படுத்தி சொல்றோம். அதான் பெரிய வெற்றி. சரி, மத்திய அமைச்சர் கேரளாவில் வந்து அந்த தங்கம் வந்து தூதுவரத்துக்கு வந்துடல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தூதுவரத்துக்கு தங்க பத்திரம் வந்துடல, அதில் தேவைப்படுறாங்களா? இது அரசு இல்லை, தங்க கடத்தல் அந்த தூதுவரத்துக்கு அரசு தஸ்தாவேஜுகளோட சேர்ந்து தங்கத்தை கொண்டு வந்தது. ஆமாம், அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும், முதலமைச்சருக்கு தான் கேட்கணும். எப்படி வந்து எவ்வளோ வந்தது, எவ்வளோ காலத்துக்கு கொண்டு வந்தாங்க, யார் மூலமாக வந்தது, இப்போ வரக்கூடிய தகவல் முழுக்க வந்து கட்சிகளோட இல்லை, குடும்பத்துக்குள்ளாலே வந்துட்டு போல உள்ள தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு தெரியாது.